ஹலோ காய்ஸ், நாங்கள் இப்போ டியூட்டி முடிஞ்சு ரூமுக்கு போயிட்டு இருக்கோம். மணி என்ன பார்த்தீங்கன்னா 12:20, 12:20. அப்போ நல்ல மழை பெய்யுது. துபாயில் நல்ல கூலாக இருக்கு. அதாங்க குழு குழு துபாய். அப்போ நல்ல மழை பெஞ்சிருக்கு. இந்த மழையில் நனைஞ்சு நாங்கள் ரூமுக்கு போயிட்டு இருக்கோம். சைலண்ட்ல இருக்கு, ஃபுல் சைலண்ட். துபாய்னா ஃபுல் சைலண்ட், சவுண்ட் ஒண்ணுமே இல்லை. சவுண்ட் இல்லாம சைலண்டா ஒரு மழை பெய்யுது. சைலண்டா நாங்க ரூம் போயிட்டு இருக்கோம். அம்மா ஒரு மாதிரி நான் பெருசா பெய்யாது, அப்படியே ஒரு சாரல் இந்த மாதிரி சின்னதா மழை பெய்யும். இங்க பாருங்க, ரோடெல்லாம் தண்ணியா இருக்கு. ரொம்ப மழை பெஞ்சா இந்த இடம் எல்லாம் தண்ணியாயிரும். லைட்டா தான் மழை பெஞ்சிட்டு இருக்கு. இது நம்ம ஃப்ரெண்டு பேர் அப்பாஸ். விருப்பம் வந்துட்டு 3 வருஷம் ஆகுது துபாய்க்கு வந்துட்டு. இப்போ ஊருக்கு போறாரு. அப்ப இந்த இப்போ உலகம் மொத்தம் இந்த பிரச்சனை நடக்கு பார்த்தீங்கன்னா, போர் நடக்கு. அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்காங்க. டிக்கெட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஆனா விமானம்னா போகுது, ஆனால் டிக்கெட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குனால கொஞ்சம் லீவ் தள்ளி போட்டிருக்காரு. எப்படியும் இந்த மாசம் ஊருக்கு போயிடுவாரு. ஆமா, டேட்டு இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. டிக்கெட்டு விலை கம்மியாக ஆயிடுச்சுன்னா உடனே ஊருக்கு போயிட்டு லீவ்ல போயிட்டு மறுபடியும் வருவாரு. எப்படி நாங்க வந்து ரூமுக்கு போக ஒரு 10 நிமிஷம் ஆகும். வண்டி கம்பெனி வண்டி இருந்துச்சு. ஏன்னா கொஞ்சம் நாங்க வேலை முடிச்சு வர்றதுக்கு லேட் ஆயிட்டு, ஏன்னா வண்டி போயிட்டு அதனால நடந்து வந்துட்டு இருக்கோம். ஆனா இந்த ராத்திரி நேரத்துல இந்த மழையும் பெஞ்சிட்டு அப்படி நடக்கும் போது தனியாக சுகதாங்க, நல்ல சுகமா இருக்கு. போய் குளிச்சு மேலே குளிச்சு கொஞ்ச நேரம் ஃபோனை பார்த்துட்டு மறுபடியும் காலைல 5 மணிக்கு எஞ்சி டியூட்டிக்கு வரணும். வர மேகம், என்னோட பின்னாடி மேகம் மூட்டம் அப்படி இருக்குன்னு ரோடெல்லாம் தண்ணியா இருக்கு. இந்த ராத்திரி நேரத்தில் நடக்கிறதுக்கு சூப்பராகவே இருக்கு. அப்புறம் இந்த ராத்திரி நேரத்தில் பாருங்க, 12-1 மணி ஆக போகுது. நம்ம ஒரு டைம் பார்த்தீங்கன்னா 2 மணி ஆகுது. ஆனால் இந்த நேரத்துலையும் இந்த லைட்டு வெளிச்சத்தை பாருங்க. இந்த ரோட்ல அவ்வளோ டிராஃபிக் கிடையாது, அதனால லைட்டு எவ்வளோ வெளிச்சம் பாருங்க. அந்த அளவுக்கு துபாயில் வந்து சேஃப்டி ரொம்ப மக்களுக்காகவே பார்த்து பார்த்து செய்கிறாங்க. அப்புறம் வந்து இப்போ யுத்தம் நடக்கும் பார்த்தீங்களா, யுத்தம் நடக்கிறதுனால எல்லாரும் நினைக்காங்க ரொம்ப பிரச்சனையா இருக்குன்னு. யாரும் பயப்பட வேண்டாம், யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. எல்லாரும் நல்லா சேஃபா இருக்காங்க. என்ன கொஞ்சம் விமானம் டிக்கெட்டு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு, யாரும் உடனே ஊருக்கு போக முடியாது, அந்த மாதிரி பிரச்சனை தான். மற்றபடி துபாய் கவர்மெண்ட் வந்து மக்களை வந்து நல்லா பார்த்துட்டாங்க. அவங்க ஊர் மக்கள் மாதிரி நல்ல கவர்மெண்ட் வந்து நல்லபடியாக பார்க்குறாங்க. அதனால யாரும் பயப்பட வேண்டாம். கொஞ்சம் டிக்கெட்டு மட்டும் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஊருக்கு போக முடியல. அப்புறம் அங்கே வந்து எல்லாமே நம்ம ஊருமே கிடையாது, எல்லா பொருளுமே கிடைக்கி, எல்லாமே ரேட்டு வந்து நியாயமான ரேட்டில் கிடைக்கி, ரொம்ப ஜாஸ்தியாக கிடையாது. இப்போ யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, எல்லாம் நல்லா சேஃபாக இருக்காங்க. எந்த நேரத்துலையும் ராத்திரி நடக்கலாம். திடீர்னு நம்ம ஒரு பர்ஸோ ஏதோ நம்ம தொலைச்சிட்டா கூட நம்ம ஊர்லனா எடுத்து அப்படி கொண்டு போயிடுவாங்க. இங்கே துபாய் பொறுத்த வரைக்கும் கொண்டு போக மாட்டாங்க, நம்ம கையில் கொண்டு தருவாங்க. அந்த அளவுக்கு துபாய் வந்து சேஃபாக இருக்குன்னா பார்த்துக்கோங்க. அதாங்க பேர், இதான் துபாய். அப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ரூம் பக்கத்தில் வந்தாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷம் நடந்துருக்கோம். அந்த மெதுவாக நடந்ததுனால கொஞ்சம் வேகமாக நடந்த 10 நிமிஷம் வந்திருப்போம். அப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நாளை அடுத்த வீடியோக்கு பார்க்கலாம். பாய்.